கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி அப்படிங்கிறது தமிழ்ல இருந்து பிறந்த மொழி தான் அப்படிங்கிற மாதிரி கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு உடன்பிறப்பு மாதிரியான ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தையை அவர் சொல்றார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். இந்த ஒரு வார்த்தையை கன்னடத்தில் இருக்கிற சில அமைப்புகளும் இயக்கங்களும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு கமலஹாசன் மன்னிப்பு கோரணும், அப்படி இல்லைன்னா கமலஹாசனோட திரைப்படத்தை கர்நாடகாவில் ஓட அனுமதிக்க மாட்டோம், திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா கலவரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்களை தொடர்ந்து கமலஹாசன் அவர்களுக்கு விடுத்துட்டு இருக்காரு. இது தொடர்ச்சியா போகவே கமலஹாசன் திரையிடப்படும் திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்திலையும் நீதிபதி அதே கருத்தை வலியுறுத்துறாரு. நீங்க மன்னிப்பு கேளுங்க, அப்ப நாங்க அனுமதி கொடுக்குறோம், மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. இப்படி கர்நாடகத்துல ஒரு பக்கம் கமலஹாசனுக்கு எதிரான எதிர்வினைகள் போய்கிட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டுல பரவலா இல்ல சொல்ல போனா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கமலஹாசனுக்கு ஆதரவா, கமலஹாசன் மன்னிப்பு கோராத அந்த விடயத்துக்கு ஆதரவா கமலஹாசனுக்கு துணை நிற்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடும். கமலஹாசன் அப்படி ஒன்றும் தப்பா பேசல. அப்படி இப்போ இந்த விஷயத்துல நீதிபதி கருத்து தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. கர்நாடக உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி கருத்து சொல்றார் என்னன்னா, நீர் விஷயத்திலையும் நிலம் விஷயத்திலையும் மொழி விஷயத்திலையும் நீங்க இந்த மாதிரி கருத்து தெரிவிக்க கூடாது, மக்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க, அப்போ மக்கள் எதிர்பார்க்கறாங்க, நீங்க மன்னிப்பு கேட்கணும், அதனால என்ன நியாய தர்மம் எல்லாம் வேணாம், நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டுல ராஜாஜி அந்த மாதிரி கருத்து தெரிவிச்சுட்டு அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு, ராஜாஜியே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்ப நீங்க என்ன மன்னிப்பு கேட்காம இருக்கீங்க? ஏன் நீங்க கேட்கல? மன்னிப்புங்கிற வார்த்தை இல்லையே உங்க கடிதத்துல விளக்கத்துல அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி நீதிபதி இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஏன்னா இப்ப தோழர் திருமுருகன் காந்தி இந்த நீதிபதியோட ரியாக்ஷனுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறது பேர் அதிர்ச்சியா இருக்கு, வெகுஜன மக்களோ இல்ல அங்க இருக்கிற கட்சிகளோ இப்படி ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க, கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்கன்னா அதையத்தான் நீதிபதியும் வலியுறுத்துவாரு. அப்படின்னா இதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அங்க கர்நாடகத்துல பாஜகவும் காங்கிரஸும் தேசிய கட்சிகள் ரெண்டுமே காவிரி பிரச்சனையில கர்நாடகத்துக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதம் செய்யற துரோகம் செய்யற தமிழர்களின் எதிரியான காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிடவே கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா கருதுறாங்க. அதனால அப்படியான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க மக்களின் மனதை பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இப்படி இங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த உணர்வு இருக்கு, அதுக்கு அப்படியான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும், இன்னொரு கேள்வி, இதே கருத்தை கமலஹாசன் இன்னைக்கு பேசின இதே கருத்தை சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழி, மூத்த மொழி, அதிலிருந்து தோன்றியதான் இது மற்ற இந்திய மொழிகள் எல்லாம் அப்படின்னு இந்திய ஒன்றிய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவை சேர்ந்த அமித்ஷா பேசினாரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் கருத்து தெரிவிச்சாரே. அதுக்கு நீதிபதியோட கருத்து என்ன? அன்னைக்கு நீதிமன்றம் சுமோட்டோவா வழக்கு எடுத்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இந்த மாதிரியான தவறான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்தக்கூடாது, கன்னட மக்கள் கொந்தளிப்பாங்க, நிலத்தையும் மண்ணையும் மொழியையும் பத்தி கருத்து தெரிவிக்கும் போது உஷாரா இருக்கணும், நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், மன்னிப்பு எழுதி கொடுத்தா தான் அமித்ஷாவை கர்நாடகத்துக்குள்ள நுழைய விடுவோம் அப்படின்ற ஏதாவது ஒரு கருத்தை நீதிபதி தெரிவிச்சிருக்காரா? நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கா? அப்படி சொல்ல முடியுமா? அதே கருத்தை ஒட்டுமொத்த பாஜக RSS கும்பலும் கர்நாடகத்துக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ச்சியா திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா? இந்தியோ சமஸ்கிருதமோ இதுக்கு பின்புலம் இருக்கு அப்படிங்கிற கருத்தை அவங்க பேசும் போதெல்லாம் நீதிபதிகள் மௌனம் காக்குறாங்களே. இதே விஷயத்துல சமஸ்கிருதத்தை பத்தி சொல்லியிருந்தாலோ இல்ல சொல்லப்பட்டதுக்கோ நீதிபதியோட பதில் என்ன அப்படிங்கிற கேள்வியை தோழர் திருமுருகன் காந்தி முன்வைக்கிறார். ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க கர்நாடகக்காரங்க? இதுக்கு என்ன பதில் சொல்வாரு நீதிபதி? மன்னிப்புங்கிற வார்த்தை இருந்தா முடிஞ்சு போயிடும் சொன்ன நீதிபதி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு?
மொத்தத்துல கர்நாடகத்திலையும் எழுகிற இந்திக்கு எதிரான ஒரு மனநிலையை, ஏன்னா இந்தி திணிப்ப மிக மூர்க்கமா 10 ஆண்டுகளுக்கு மேல ஒன்றிய பாஜக அரசு RSS திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேசிய இனங்களோட தாய்மொழியையும் அழிக்கிற வேலையை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திக்கு எதிராக இன்னைக்கு பரவலா ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள்லயும் ஒரு மனப்பான்மை எழுந்துகிட்டு இருக்கு. கர்நாடகத்திலயும் அது போன்ற ஒரு மனப்பான்மை எழுந்துகிட்டு இருக்கு. அதை ரொம்ப லாவகமா தமிழுக்கு எதிரான மனப்பான்மையா மாத்த திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான செயல்பாடோட மிக முக்கியமான செயல்பாடு தான் இந்த தமிழுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர் ரவிக்குமார், அறிஞர் ரவிக்குமாரும் பல பதில்களையும் விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு. அவர் உதாரணமா திருத்தப்படாத தமிழ் தாய் வாழ்த்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதிரத்தே உதித்ததே, ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதமே அப்படிங்கிற தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய இந்த திருத்தப்படாத தமிழ் தாய் வாழ்த்து, இந்த வரிகள்லாம் இப்ப நம்ம பயன்படுத்துற தமிழ் தாய் வாழ்த்துல இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு மொழி அழிஞ்சதை காட்டி நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணதுனால, இவரும் பல தமிழறிஞர்களோட நூட்களை மேற்கோள் காட்டியும் கர்நாடகம் அப்படிங்கிற பேரே தமிழ் வார்த்தையிலிருந்து, தமிழ் எழுத்திலிருந்து உருவானது, கரு பிளஸ் நாடு பிளஸ் அகம் அப்படின்னு. ஏன்னா இதை கால்டுவெல் ஒப்பிலக்கணம் குறிப்பிட்டிருக்கு. யார? டாக்டர் குண்டெட் அவர்களோட கூற்ற மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு இதையெல்லாம் விலக்கி காட்டி கமலஹாசன் எடுத்த முடிவு மிக சரியான முடிவு. அவருக்கு நாம துணை நிற்போம், கமலஹாசன் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்தும் தொடர்ச்சியா பல நூல்களை மேற்கோள் காட்டியும் கமலஹாசனோட முடிவு சரியானது அப்படின்னும், கமலஹாசனுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னும், தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னும் தொடர்ச்சியா தங்களோட குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களை கமலஹாசனுக்கு ஆதரவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கர்நாடக மொழி வெறியர்களுக்கு, அதாவது RSS BJPயின் பின்புலம் கொண்ட மொழி வெறியர்கள் தான். ஏன் அப்படி நாமளும் உறுதியா சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழுக்கு எதிராக பொங்குற, தமிழர்களுக்கு எதிராக பொங்குற தமிழர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றுபற்ற கூடாதுங்கிறது தான் அங்க கர்நாடகத்தில் இருக்கிற மொழி வெறியர்களோட மிக முக்கிய நோக்கம். அது இப்போ கமலஹாசன் பிரச்சனையில இல்லை, காவிரி பிரச்சனையில இல்லை, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதனாலதான் அந்த வாட்டாள் நாகராஜுங்கிற அயோக்கிய பைய திடீர்னு தமிழ்நாட்டு எல்லை எங்களோட சேர்ந்தது அப்படின்னு அங்க கத்திக்கிட்டு இருப்பான். அவனுங்களுக்கு தமிழர் கர்நாடகம் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை உணர்வு எங்கேயுமே வந்துடக்கூடாது. திடீர்னு சிலம்பரசன் தண்ணி கொடுங்க நம்ம ஒற்றுமையை காட்ட அப்படின்னா அதுக்கடுத்து இவனுங்க மாநிலம் எங்களுது, இந்த இடம் எங்களுது அப்படின்னு பிரச்சனை பண்ணுவானுங்க. அங்க நம்ம ஒற்றுமைக்கான எந்த முயற்சி எடுக்கப்பட்டாலும் அதை ஆழ்ந்த பிரிவினையை உண்டாக்குற வேலையை அங்க இருக்கிற RSS பின்புலம் கொண்ட மொழி வெறியன்கள் பண்ணுவானுங்க. மொழி வெறியன்கள் கூட அவனுங்க கிடையாது, அவனுங்க மத வெறியர்கள் தான், மொழிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஏன் அவனுங்க RSS பின்புலம் கொண்டவன் அப்படின்னா, நீங்க காவிரி பிரச்சனையிலையா இருக்கட்டும், இப்ப கமலஹாசன் சொன்ன இந்த பிரச்சனையிலா இருக்கட்டும், தமிழர்களுக்கு எதிரான எல்லா பிரச்சனையையும் தமிழர் வெறுப்பு பேசுற இவனுங்க என்னைக்காட்சி அங்க இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. என்னைக்காட்சி சமஸ்கிருதத்தை எதிர்த்தோ, இந்தியை எதிர்த்தோ, இந்தியோட ஆதிக்கத்தை எதிர்த்தோ பேசியிருக்கானுங்களா? இன்னைக்கு பரவலா கர்நாடகத்துல ஆட்டோ ஓட்டுநர்களா இருக்கட்டும், வங்கி ஊழியர்கள் கிட்டயா இருக்கட்டும், எல்லாரும் ஏன் மொழியில பேசு, கன்னடத்துல பேசு, ஏன் இந்தியில பேசுறங்கிற குரலை எழுப்புறான். தொடர்ச்சியா அந்த மாதிரியான பல வீடியோ பதிவுகள் வருது. சமீபத்துல கூட கர்நாடகால நான் இந்தியில தான் பேசுவேன், கன்னடத்துல பேச முடியாது, ஏன்னா இது இந்தியால இருக்கு, கன்னடம் எனக்கு தெரியாது, பேசவே முடியாதுன்னு ஒரு பெண் வங்கி ஊழியர், SBI பெண் வங்கி ஊழியர் பேசினதை நம்ம பார்த்தோம். அதுக்கு சித்தராமையா கண்டனம் தெரிவிக்கிறாரே தவிர அதுக்கு அவங்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கை எல்லாம் இல்லை. அதுக்கு மன்னிப்பு கேட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பெண் ஊழியர் பதிவு போடுறாங்க. இந்த மாதிரி கன்னடர்களும் தங்க மொழி மீதான பற்ற தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சு ஆதிக்கம் செலுத்துற சமஸ்கிருதம், இந்தி தான் நம்ம மொழியை அழிச்சுக்கிட்டு இருக்கு, ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு எதிரான ஒரு மனநிலை உண்டாகிக்கிட்டு இருக்கும்போது அதை ரொம்ப அழகா தமிழுக்கு எதிராக திருப்பி விடுற வேலையைத்தான் இந்த RSS பயங்கரவாதிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற RSSக்கு எலும்பு துண்டுக்காக வேலை செய்யற நபர்களை, இந்த வாட்டாள் நாகராஜ் போன்ற நபர்களை பயன்படுத்தி, இல்லை அந்த மாதிரியான அமைப்புகளை, இயக்கங்களை பயன்படுத்தி இப்போ தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் கொந்தளிக்கிற, இல்ல தமிழனுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு கொந்தளிக்கிற இவனுங்கெல்லாம் என்னைக்காச்சும் இந்தியை எடுத்து பேசியிருக்கானுங்களா, சமஸ்கிருதத்தை எடுத்து பேசியிருக்கானுங்களா? ஏன்
போன ஆட்சியில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகால ஹிஜாப் போடக்கூடாதுன்னு இந்துத்துவ பயங்கரவாதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வரான். மாணவர்கள் படிக்கிற இடத்துல ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்றான். அதை எதிர்த்து எவனாவது இவனுக்கு குரல் கொடுத்துருக்கானுங்களா? உன் கன்னட மொழி இந்தியாவில் அழியுது, உன்னோட மாணவர்களை அங்க மதம் பார்த்து இந்த ஆடை அணியணும், ஆடை அணியக்கூடாதுங்கிறான். உணவுல அரசியல் கொண்டு வரான். சிஏஏ எதிர்த்து ஏதாவது நீ போராட்டம் பண்ணிருக்கியா? விவசாய சட்டத்தை எதிர்த்து ஏதாவது நீ களம் கண்டிருக்கியா? பெரும்பாலும் கர்நாடகத்திலையும் பெருமளவுல விவசாயம் பண்றாங்க. அங்க ஏதாவது இந்த அமைப்புகள் விவசாயிகளுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கு? இல்ல மத பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கு? இல்ல மாணவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கு? எதுவுமே கொடுக்காது. ஏன் கொடுக்க மாட்டான்? அவனுக்கெல்லாம் அது குறித்து அக்கறை இல்லைன்னா, இல்ல அதை பத்தி தெரியலன்னா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் செய்யறவனே இவன் தான். அதெல்லாம் செய்யறவனே RSS இந்துத்துவ அமைப்புகள் தான். அவனே தான் இங்க தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனையும் பண்றான். அப்ப எப்படி அவன் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். உண்மையான கன்னடர்களுக்கு என்ன பிரச்சனையோ, உண்மையா கன்னடாவுக்கு கன்னட மொழிக்கு என்ன ஆபத்தோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்காம இந்த திசை திருப்பல் அரசியல தொடர்ச்சியா கனடாவில் இந்த RSS பயங்கரவாதிகள் ரொம்ப வெற்றிகரமாகவே செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கன்னட மக்களுக்கு தமிழர்களை எதிரிகளாக காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சீமானை இங்க உட்கார வச்சு தமிழர்களுக்கு தெலுங்கரை எதிரியாக காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஏற்கனவே கன்னடர்கள் நம்மளை எதிரியா அவனுங்களுக்கு காட்டிட்டதுனால தெலுங்கு வெறுப்பு சுத்தி அதுக்கப்புறம் மலையாளி அங்க மருத்துவ குப்பைகளை கொட்டுறான். இந்த மாதிரி சுத்தி சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு, தமிழ்நாட்டோட இந்த மாநிலங்கள் இணக்கமா போயிட்டா தமிழர்களோட அரசியல அவங்களும் ரொம்ப வேகமா கையில் எடுப்பாங்க. அப்போ தென்னிந்திய மாநிலங்கள் ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கிருச்சுன்னா அங்க டெல்லி ஆதிக்கம், வடவர் ஆதிக்கம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சுலபமா ரொம்ப சுதந்திரமா செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற நோக்கத்தினால நம்மள சூழ்ச்சியின் காரணமா பிரிச்சுக்கிட்டே இருக்கான். வட மாநிலங்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒண்ணு கூட்டிக்கிட்டு மதவெறியர்களா மூடர்களா முட்டாள் ஆக்கிக்கிட்டே இருக்கான். ரெண்டுத்துக்கு காரணமும் இந்த RSS BJP பார்ப்பன பனியா கும்பலின் அதிகார ஆதிக்க வேட்கை தான் காரணம். இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சி அரசியல். கன்னட மக்கள் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னோ, கன்னட மக்கள் தமிழுக்கு எதிராக இருக்காங்கன்னோ அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு வேடனை சார்ந்த நண்பர்களும் வந்து எனக்கு என் மொழிக்கு தாய்மொழி தமிழ் தான், எங்களுக்கும் தாய் தமிழ் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் இது மாதிரியான சூழ்ச்சி வேலைகளை இவனுங்க இனிமே ஆரம்பிப்பாங்க. கர்நாடகத்துல ஏற்கனவே இந்த காவிமய கும்பல் கிட்ட தான் அதிகாரமும் சூழ்ச்சியும் கோல வச்சுக்கிட்டு இருக்கிற இடமா கன்னடம் இருக்கு. அதுக்கு எதிரான மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா தோன்றி வந்துகிட்டு இருக்கிறதுனால அது முளையிலே கிள்ளி எறியணும்னு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறானுங்க. இந்த சூழ்ச்சி அரசியலை நாம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற சீமானையும் நம்ம அந்த மாதிரி தான் அணுகணும். சீமானும் ஒரு பிரிவினைவாதி, ஒரு RSS எலும்பு துண்டு. இங்க மற்ற மாநில மக்கள் மீது, சகோதர மக்கள் மீது வெறுப்பை உண்டாக்க அவன் இறக்கப்பட்டிருக்கான். அங்க வாட்டாள் நாகராஜி, இன்னும் ஆந்திராவில், தெலுங்கானாவில், கேரளாவில் பல ஆட்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் RSS. இந்த அரசியலுக்கு பின்னாடி நம்ம வீழ்ந்து விடக்கூடாது. நாம் எல்லாம் சகோதர சமூகங்கள், இனங்கள், இனக்குழுக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் தெளிவடையணும். நம்ம கமலஹாசனை ஆதரிக்கிறோம்னா ஏன் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்நாடக மக்கள் ஒட்டுமொத்தமா நமக்கு எதிராக இல்லை, அங்க RSS எலும்பு துண்டுகள் தான் நமக்கு எதிரான சூழ்ச்சி வலைகளை பின்னிக்கிட்டு இருக்கு. அந்த அரசியல்வாதிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்களே தவிர உண்மையான காரணங்களா அது இல்லை. செய்யணும் அப்படின்னா நீதிமன்றம், மொழியியல் ஆய்வறிஞர்களை கூப்பிட்டு வரலாறு என்ன, மொழியை பிறந்ததற்கான ஆய்வுகளும் ஆதாரங்களும் என்ன அப்படிங்கிறத செய்யட்டும். தமிழர் உரிமைக்கான, தமிழ் மொழிக்கான உரிமை குரல் தொடர்ந்து அரசியல் வெங்காயம் சேனலில் ஒலிக்கும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.